வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் சென்ற வகுப்பிலே வரி காரணமாக ஏற்படுகின்ற வரிச்சுமை எல்லாம் பார்த்தோம். நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை என்பவற்றையும் பார்த்திருந்தோம். இப்போது அந்த வரி தொடர்பாக தேர்ச்சி மட்டம் 3 என்ற விடயத்திலே வரிச்சுமை பகிரப்படும் விதம் பற்றி பார்க்க போகின்றோம். வரிச்சுமை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்களுக்கிடையே எவ்வாறு பகிரப்படுகின்றது என்பதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்கலாம். பாருங்கள் பிள்ளைகள், அலகு வரியும் நிகழ்ச்சியும் என்ற அடிப்படையிலே அதனை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகள், கேள்வி மற்றும் நிரம்பல் நிகழ்ச்சியின் தன்மைக்கு ஏற்ப அலகு வரி விதிப்பதனால் வரிச்சுமையானது நுகர்வோரிடையே மற்றும் உற்பத்தியாளரிடையே எவ்வாறு பங்கீடு செய்யப்படுகிறது, பகிரப்படும் விதம் பற்றி நாங்கள் இப்போது பார்க்கலாம். உற்பத்தியாளர் மீது அலகு வரியொன்றை விதிக்கும் போது இறுதியாக வரியை சுமப்பது பற்றி தீர்மானிக்கப்படும் காரணிகளில் பிரதான காரணியாக அமைவது கேள்வி மற்றும் நிரம்பல் நிகழ்ச்சியாகும். இங்கே பிரதான காரணியாக அமைவது கேள்வி மற்றும் நிரம்பல் நிகழ்ச்சிகள் தான் அந்த வரியொன்றை விதிக்கும் போது வரியை சுமப்பது யார் என்பதை பற்றி காட்டுவதாக இருக்கு. இங்கே வரியிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது சட்ட ரீதியாக வரியை சுமப்பது, பொருளாதார ரீதியாக வரியை சுமப்பது என்று காட்டுகிறது. சட்ட ரீதியாக வரியை சுமப்பது, வரியை செலுத்துபவர் குறிப்பிட்ட உற்பத்தி நிறுவனமாக காணப்படும். அதே போல பொருளாதார ரீதியான வரி தாக்கம் என்ற அடிப்படையிலே நுகர்வோர்கள் அந்த வரியை சுமந்து கொள்கின்ற நிலை காட்டப்படுகிறது. அப்ப இங்கே நாங்கள் நுகர்வோர் உற்பத்தியாளர் எவ்வாறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப வரிச்சுமையை தாங்கிக் கொள்வர் என்ற அடிப்படையை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள் பிள்ளைகள், பல்வேறு கேள்வி நிகழ்ச்சி நிலைமைகளின் கீழ் வரிச்சுமையை தாங்கிக் கொள்ளும் விதத்தினை பின்வரும் வரிப்படங்களின் மூலம் காட்டலாம். பிள்ளைகளே, இங்கே கேள்வி நிகழ்ச்சி நிலைமைகளுக்கு ஏற்ப வரிச்சுமை தாங்கிக் கொள்ளும் விதம் காட்டப்படுகிறது. அதே போல நிரம்பல் நிகழ்ச்சி மாற்றங்களுக்கு ஏற்ப வரிச்சுமை காட்டப்படக்கூடும். இரண்டு கேள்வியிலும் நிரம்பலிலும் மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாகவும் அந்த வரிச்சுமையை தாங்கிக் கொள்கின்ற நிலைகளை விதத்தினை வரைபடங்களுக்களால் காட்டிக் கொள்ளலாம். இங்கே பிள்ளைகள் சில வரைபடங்களை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக உங்களுக்கு காட்டி இங்கே விளங்கப்படுத்துகின்றோம். நீங்கள் ஏனைய வரி சம்பந்தமான இந்த நிகழ்ச்சிகளை பிரதியிட்டு வரைபடங்களை வரைந்து சில விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா விடயங்களையும் நாங்கள் இங்கே காட்டிக்கொள்ள முடியவில்லை. முக்கியமான விடயங்களை நாங்கள் காட்டிக் கொள்கின்றோம். ஏனைய விடயங்களை நீங்கள் வரைந்து அதற்கேற்ப செயற்படுத்தி பார்க்கலாம். இங்கே கேள்வி நிகழ்ச்சி நிலைமைகளுக்கு ஏற்ப எவ்வாறு மாற்றமடையும் என்பதை மட்டும் பார்க்கலாம். பாருங்கள் பிள்ளைகள், ஒன்று பூரண நிகழ்வற்ற கேள்வி நிலைமையின் போது. பூரண கேள்வி நிகழ்வற்றதென்றால் கேள்வி கோடு பூச்சிய நிகழ்ச்சியை கொண்ட கேள்வி கோடாக அமையும். இந்த இடத்திலே ஒரு சாதாரண நிரம்பல் வளைகோட்டை நாங்கள் வரைந்து ஏ என்ற புள்ளியில் சமநிலையினை காட்டுகின்றோம். இப்போது வரி விதிக்கப்படுகிறது, அலகு வரி விதிக்கப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் பிள்ளைகள், வரி உற்பத்தி வரி அல்லது பொருள் மீதான வரி உற்பத்தியாளர் அல்லது நிரம்பல் வளைகோட்டை பாதிக்க செய்கின்றதே அன்றி கேள்விக்கோட்டை பாதிக்க செய்வதில்லை. கேள்விக்கோட்டை பாதிக்க செய்ய வேண்டுமாக இருந்தால் நுகர்வோர் மீது வரி விதிக்கப்பட வேண்டும். இங்கே நாங்கள் பார்ப்பது உற்பத்தியாளர் மீது அல்லது பொருட்கள் சேவைகள் மீது அரசு அலகு வரி விதிப்பதனால் யாது நிகழும். அந்த அடிப்படையிலே
நிரம்பல் வளை இடதுபுறம் நகர்வடைந்து B என்ற புள்ளியில் சமநிலை அடைகின்றது. பாருங்கள் பிள்ளைகள், P1 BAP நீங்கள் எங்கே தொடங்குகிறீங்களோ அதன் வலஞ்சுழியாக நீங்கள் குறிப்பிட்டு காட்டலாம். P1 BAP என்பது அரசின் மொத்த வரி வருமானத்தை குறிக்கிறது. அதாவது P1 P அரசின் அலகு வரி. Q அளவு தொகைகளை நுகர்வோர் கொள்வனவு செய்வர் அல்லது விற்பனையாளர் விற்பனவு செய்வர் சமநிலை தொகையாக இருப்பதனால் அந்த அலகு வரி, அரசின் அலகு வரி தர சமநிலை தொகை என்பது அந்த பரப்பாக இங்கே சிவப்பு நிறம் தீட்டப்பட்டிருக்கின்றது. P1 BA என்ற பரப்பு அல்லது P1 BAP என்ற பரப்பு அரசின் மொத்த வருமானமாக காட்டும். இங்கே நிரம்பல் கோடுகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரமாகிய BA அலகு வரியை குறிக்கின்றது. அதாவது P1 P. வரியின் முழுவளவாலும் பொருளின் விலை அதிகரித்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வரி எவ்வளவால் விதிக்கப்பட்டிருக்கின்றோ அதன் முழு அளவாலும் பொருளின் விலை அதிகரிப்பதனால் வரியின் அளவால் சமநிலை விலை மாற்றமடைந்திருக்கிறது. எனவே நுகர்வோரே இந்த வரி சுமை முழுவதையும் தாங்கிக் கொள்ள வேண்டி நேரிடுகின்றது. நுகர்வோரே வரி சுமை முழுவதையும் தாங்கிக் கொள்கின்றனர். அப்ப பூரண நிகழ்வற்ற கேள்வி நிலைமையின் போது வரிச்சுமை முழுவதையும் நுகர்வோரே தாங்கிக் கொள்வர் என்ற விடயத்தை நீங்கள் வரைவின் மூலம் காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததை பாருங்கள். இரண்டாவது நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். பிள்ளைகளே, பூரண நிகழ்வுள்ள கேள்வி என்பது முடிவிலி கேள்வி நிகழ்ச்சியை குறிக்கின்றது. பூரண நிகழ்வுள்ள கேள்வி நிலைமையின் போது எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் இப்போது வரைபடத்திலே காட்டி இருக்கின்றோம். ஆரம்பத்தில் முடிவிலி கேள்வி கோடு D ஆலும் கீழிருந்து மேலாக சரிந்து செல்லும் S வளைகோட்டாலும் A என்ற புள்ளியில் சமநிலை புள்ளி காட்டப்படுகின்றது. இங்கே வரி விதிக்கப்பட்டதன் காரணமாக, அலகு வரி விதிப்பின் காரணமாக நிரம்பல் வளை S1 ஆக மாற்றமடைந்து B என்ற புள்ளியில் சமநிலை அடைகின்றது. எனவே S மற்றும் S1 ஆகிய நிரம்பல் வளைகோட்டுக்கு இடையிலான செங்குத்து தூரம் BC என்பதால் காட்டப்படுகிறது. அது அலகு வரி, அரசின் அலகு வரியை குறிக்கும். எனவே ஆரம்ப சமநிலை விலை P இந்த வரி காரணமாக எதுவித மாற்றத்தையும் கொண்டிருக்கவில்லை. எனவே நுகர்வோர் வரியினை செலுத்த வேண்டிய தேவை இந்த நிகழ்ச்சியில் காணப்படவில்லை. அதாவது வரிக்கு முன்னரும் ஆரம்ப விலை P, வரிக்கு பின்னரும் அந்த விலை P ஆகவே இருப்பதனால் வரியின் காரணமாக விலை மாற்றம் இடம்பெறவில்லை. எனவே வரி தொடர்பாக நுகர்வோர் எதுவித பங்களிப்பும் செய்ய தேவையில்லை. ஆனால் இங்கே தரப்பட்டிருக்கின்ற அலகு வரி BC என்ற பகுதி P1க்கு சமனாகும். எனவே அந்த சமநிலை விலை மாற்றம் அடையாத நிலையில் நுகர்வோர் செலுத்த தேவையற்ற அந்த வரியினையும் சேர்த்து இங்கே உற்பத்தியாளர் வரிச்சுமை முழுவதையும் செலுத்த வேண்டி ஏற்படுகிறது. உற்பத்தியாளரே வரிச்சுமை முழுவதையும் தாங்கிக் கொள்கின்றனர். இப்ப முடிவில் கேள்வி நிகழ்ச்சி இருக்குமாயின் வரிச்சுமை முழுவதும் உற்பத்தியாளர் தாங்கிக் கொள்வர். இப்ப சில நேரங்கள் உற்பத்தியாளர் வரிச்சுமை முழுவதையும் தாங்கிக் கொள்ளும் நிலைமையினை வரைபடம் ஒன்றிலே காட்டுக என்று வந்தால் நீங்கள் இதை காட்டக்கூடியதாக இருக்கும். இப்ப இன்னும் ஒரு வரைபடம் நாங்கள் பின்னாலே நிரம்பலே பார்க்கலாம். பாருங்கள் பிள்ளைகள், இப்போது ஒருமை கேள்வி நிகழ்ச்சி
அல்லது அலகு கேள்வி நிகழ்ச்சி இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அலகு கேள்வி நிகழ்ச்சியை குறிக்கின்ற கேள்வி வளை செவ்வக அதிபர வளைகோடாக காணப்படும். அதிலே ஆரம்ப நிரம்பல் வளை எஸ் இ என்ற புள்ளியில் சமநிலை அடைகின்றது. பி சமநிலை விலையாகவும் கியூ சமநிலை தொகையாகவும் காணப்படுது பிள்ளைகள். இப்போது இந்த பொருள் மீது, ஒருமை நிகழ்ச்சியுடைய பொருள் மீது அரசு அலகு வரி ஒன்றை விதிக்கின்ற பொழுது நிரம்பல் வளை இடதுபுறம் நகர்வடைந்து எக்ஸ் என்ற புள்ளியில் புதிய சமநிலையினை தோற்றுவிக்கின்றது. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், ஆரம்ப சமநிலை விலை பி, புதிய சமநிலை விலை P2. எனவே வரிக்கு முன்னர் நுகர்வோன் செலுத்தும் விலைக்கும் வரிக்கு பின் நுகர்வோன் செலுத்தும் விலைக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. எனவே P2 மைனஸ், அதாவது புதிய சமநிலை விலை சய ஆரம்ப சமநிலை விலை என்ற பகுதி நுகர்வோன் செலுத்தக்கூடிய அலகு வரியை குறிக்கும். பாருங்கள் பிள்ளைகள், ஆரம்ப சமநிலை விலை சமநிலை புள்ளி பி புள்ளி, வரி விதிப்பின் பின் சமநிலை புள்ளி எக்ஸ் புள்ளி. எனவே இந்த வரைவிலை பாருங்கள், S1 ஆகிய நிரம்பல் கோட்டிற்கு இடையிலான செங்குத்து தூரம் எக்ஸ் ஒய் ஆல் காட்டப்படுகிறது. அலகு வரி எக்ஸ் ஒய், அது எக்ஸ் மைனஸ் ஒய், அது P2 மைனஸ் P1க்கு சமனாகும். இங்கே காட்டப்படுகிறது P2 மைனஸ் P1க்கு சமனாக இருக்கும். P2 மைனஸ் P1 நுகர்வோன் செலுத்துகின்ற அலகு வரி. P2 மைனஸ் P1 என்பது அரசின் அலகு வரி. P2 மைனஸ் P என்பது நுகர்வோன் செலுத்துகின்ற அலகு வரி. எனவே இங்கே பச்சை கலரால் காட்டப்படுகின்ற நிழல்படுத்தப்பட்டிருக்கின்ற ஏபி பரப்பு, ஏபி பரப்பு நுகர்வோன் செலுத்தும் மொத்த வரியை காட்டுகிறது. எனவே எஞ்சிய சிடி பரப்பு, இந்த ரோஸ் கலராலே நிழல்படுத்தப்பட்டிருக்கின்ற சிடி பரப்பு உற்பத்தியாளருடைய மொத்த வரியினை காட்டுகிறது. ஆரம்ப சமநிலை விலை P-யிலிருந்து P1 கழித்து பெறப்படுகின்ற அந்த பெறுமதி உற்பத்தியாளருடைய அலகு வரி சுமையை காட்டும். இங்கு நுகர்வோன் மற்றும் உற்பத்தியாளர் ஆகியோர் சம அளவான வரி சுமையை தாங்கிக் கொள்கின்றனர். இங்க பிள்ளைகள், அலகு நிகழ்ச்சியில் வரி விதிக்கின்ற பொழுது உற்பத்தியாளரும் நுகர்வோரும் சம அளவான வரி சுமையை தாங்கிக் கொள்வர். இதனை நீங்கள் விளங்கிக் கொள்கின்ற பொழுது ஈஸியாக பரீட்சைகளிலே இதனை ஞாபகப்படுத்தி நீங்கள் பரீட்சைகளை எழுதுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். பாருங்கள் பிள்ளைகள், அடுத்த விடயத்துக்கு போகின்றோம். நிகழ்வற்ற கேள்வி நிலைமையின் போது நாங்கள் அலகு நிகழ்ச்சி பார்த்தோம், பூச்சிய நிகழ்ச்சி பார்த்தோம், பூரண நிகழ்ச்சி பார்த்தோம். இப்போது நிகழ்வற்ற நிலை குத்தச்சுக்கு குத்தாக, அதாவது மென் சாய்வுடையதாக காணப்படுகின்ற அந்த நெகிழ்ச்சியற்ற ஒன்றுக்கு குறைந்த கேள்வி வளைகூட்டிலே எவ்வாறு பார்த்தால், ஆரம்பத்திலே எஸ்ஸும் டியும், எஸ் வளைகோடு டி வளைகோடு இ எனும் புள்ளியில் சமநிலை அடைகின்றது. பி சமநிலை ஆரம்ப சமநிலை விலையாகவும் கியூ ஆரம்ப சமநிலை தொகையாகவும் காட்டப்படுகிறது. இப்போது அலகு வரி விதிக்கப்பட்டமையால் நிகழ்வற்ற கேள்வி நிலைமையில் உள்ள ஒரு பண்டம் மீது அரசு அலகு வரி விதிப்பதனால் இங்கே சமநிலை விலை P2ஆக அதிகரித்துள்ளது. சமநிலை தொகை Q1ஆக சற்று குறைவடைந்துள்ளது. இங்கே பார்த்தீர்களாக இருந்தால்
ஆரம்ப சமநிலை விலையை விட புதிய சமநிலை விலை பெரிய அளவால் அதிகரித்திருப்பதனால் நுகர்வோர் தாங்கிக் கொள்ளுகின்ற வரிச்சுமையின் பங்கு அதிகமாகும். இங்கே நிழல்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் ரோஸ் கலரினால் காட்டப்பட்டிருக்கின்ற பகுதி W+X என்ற பரப்பு நுகர்வோனுடைய மொத்த வரிச்சுமையை காட்டியிருக்கின்றது. அதே போல கீழே பாருங்கள், சிறிய பகுதியாக நிழல்படுத்தப்பட்டிருக்கின்ற YZ பரப்பு, Y+Z பரப்பு உற்பத்தியாளருடைய மொத்த வரிச்சுமையை காட்டி இருக்கின்றது. இங்கே நெகிழ்வற்ற கேள்வி நிலைமையுடைய பொருள் மீது வரி விதிக்கப்படுகின்ற பொழுது நுகர்வோன் வரிச்சுமையானது உற்பத்தியாளன் வரிச்சுமையை காட்டிலும் அதிகமானதாக காட்டப்படும். நுகர்வோன் வரிச்சுமையினை விட உற்பத்தியாளருடைய வரிச்சுமை அதிகம். மன்னிக்க வேண்டும், நுகர்வோன் வரிச்சுமையானது உற்பத்தியாளர் வரிச்சுமையை காட்டிலும் அதிகமாகும். அதாவது உற்பத்தியாளனை விட நுகர்வோன் அதிக அளவு வரியை செலுத்த வேண்டி இருக்கின்றது என்பதுதான் அதன் அர்த்தம். உற்பத்தியாளனை காட்டிலும் நுகர்வோன் வரிச்சுமையின் பெரும் பங்கினை தாங்கிக் கொள்கின்றார். நிகழ்வற்ற கேள்வி நிலைமையின் போது பாருங்கள் பிள்ளைகள், இப்போது நெகிழ்வுள்ள கேள்வி நிலைமையினை நாங்கள் பார்க்கின்றோம். நெகிழ்வுள்ள கேள்வி என்பது நிலைக்குத்தச்சுக்கு மென் சாய்வுடைய சரிவினை கொண்டதாக இருக்கும். அது D என்ற கோட்டினால் காட்டப்படுகிறது. D என்ற வளைகோடு D என்ற வளைகோட்டிற்கும் S1 இங்கே மாறி இடம்பெற்றிருக்கின்றது பிள்ளைகள். S என்ற S1 என்று நாங்கள் பார்க்கின்றோம். S என்ற அந்த வளைகோட்டிற்கும் சமநிலை புள்ளி E என்ற புள்ளியால் காட்டப்படுகிறது. E என்ற புள்ளியில் அந்த சமநிலை உண்டாகும். வரி விதிப்பின் பின்னர் நிரம்பல் வளையி இடதுபுறம் நகர்வடைந்து சமநிலை புள்ளி E1 இல் காட்டப்படுகிறது. இங்கே சமநிலை புள்ளி E இலிருந்து E1 ஆக மாற்றமடைந்துள்ளது. இங்கே பாருங்கள், சமநிலை விலையில் சிறிய அதிகரிப்பு காட்டப்படுகிறது. சமநிலை விலை சிறிய அளவால் அதிகரித்துள்ளது. P2 - P நுகர்வோன் செலுத்தும் அலகு வரி. P2 - P E என்ற புள்ளி ஆரம்ப சமநிலை புள்ளியாகும். வரி விதிப்பின் பின்னர் E1 புள்ளியில் சமநிலை அடைகிறது. எனவே E1A அந்த நிரம்பல் வளைகோடுகளுக்கிடையே காணப்படுகின்ற செங்குத்து தூரம் E1 - A அல்லது E1 இலிருந்து A என்ற பரப்பு அரசினுடைய அலகு வரியை காட்டி நிற்கின்றது. அரசினுடைய அலகு வரியை காட்டி நிற்கின்றது. இங்கே P, P2, E1, B சிறிய பரப்பால் காட்டப்படுகிறது. P, P2, E1, B என்ற பரப்பினால் நுகர்வோனுடைய மொத்த வரிச்சுமை காட்டப்பட்டிருக்கின்றது. அது நுகர்வோனுடைய மொத்த வரிச்சுமை சிறிய பரப்பால் காட்டப்படுகிறது. வரியில் எஞ்சிய பரப்பு, இந்த பச்சை நிறத்தினாலே நிழற்படுத்தப்பட்டிருக்கின்ற பரப்பை பாருங்கள். P1, P, BA என்ற பரப்பை காட்டும். P1, P, BA என்ற பரப்பு உற்பத்தியாளனுடைய மொத்த வரிச்சுமையினை குறித்து நிற்கின்றது. இங்கே உற்பத்தியாளன் அந்த வரிச்சுமையிலே பெரும் பங்கை தாங்கிக் கொள்ள வேண்டி நேரிடும். நுகர்வோன் வரிச்சுமையானது உற்பத்தியாளரின் வரிச்சுமையை காட்டிலும் குறைவானதாகும்.
நுகர்வோனுடைய வரிச்சுமை உற்பத்தியாளனுடைய வரிச்சுமையை விட குறைவு, அப்படி சொல்லலாம். அல்லது மொத்த வரிச்சுமையில் நுகர்வோன் தாங்கிக் கொள்ளுகின்ற வரிச்சுமையை விட உற்பத்தியாளன் தாங்கிக் கொள்ளுகின்ற வரிச்சுமையின் அளவானது பெரிதாகும் என்ற இடத்திலே காட்டப்படலாம். MCQ வினாக்களிலே இவை கேட்கப்பட்டிருக்கின்றது பிள்ளைகள், கடந்த கால பரீட்சை வினாக்கள். இன்னமும் இது தொடர்பான வினாக்கள் இடமும். பாருங்கள் பிள்ளைகள், இப்போது நாங்கள் கேள்வி நிகழ்ச்சியிலே 5 வகையான கேள்வி நிகழ்ச்சியை காட்டி அந்த 5 வகையான கேள்வி நிகழ்ச்சி நிலைமைகளின் கீழ் உற்பத்தியாளர், நுகர்வோர் ஆகியோர் எவ்வாறு அந்த வரிச்சுமையின் பங்களிப்பினை செய்து கொள்கின்றனர் அல்லது வரிச்சுமையினை அளவு தாங்கிக் கொள்கின்ற அளவினை நாங்கள் காட்டினோம். இப்போது பிள்ளைகள் பல்வேறு நிரம்பல் நிகழ்ச்சி நிலைமைகளின் கீழ் வெவ்வேறு நிரம்பல் நிகழ்ச்சியின் அடிப்படையிலே வரிச்சுமையை தாங்கிக் கொள்கின்ற விதத்தினை பின்வரும் வரிப்படங்களின் மூலம் காட்டிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே நாங்கள் முதலாவதாக பார்க்கிறோம் பிள்ளைகள், பூரண நிகழ்வற்ற நிரம்பல் நிலைமையின் போது. பூரண நிகழ்வற்ற நிரம்பல் என்றால் பூச்சிய நிரம்பல் நிகழ்ச்சியை குறிக்கும். அந்த பூச்சிய நிரம்பல் நிகழ்ச்சி என்ற அடிப்படையிலே எஸ் வளையி அந்த பூரண நிகழ்வற்ற அல்லது பூச்சிய நிகழ்ச்சியை காட்டியிருக்கின்றது. கேள்வி வளைவோடு டி என்ற பகுதியால் குறிக்கப்படும் போது ஏ என்ற புள்ளியில் சமநிலை அடைகிறது. ஏ என்ற புள்ளியில் சமநிலை அடைகிறது. இப்போது அலகு வரியொன்றை விதிப்பதனால் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையினை அலகு வரியாக விதிக்கின்றது. அலகு வரியாக விதிக்கின்ற பொழுது சமநிலை விலையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. காரணம் பிள்ளைகள், பூரண நிகழ்வற்ற நிரம்பல் நிலைமைகளில் வரி விதிப்பதனால் நிரம்பல் வளையி மாற்றம் அடைய மாட்டார். நிரம்பல் வளைகோடு மாற்றம் அடைந்தால்தான் வரி, நாங்கள் விதிக்கின்ற பொருட்கள் மீதான வரி நிரம்பலில் தான் செல்வாக்கு செலுத்தும். அந்த வகையிலே இங்கே பூரண நிகழ்வற்ற நிரம்பல் நிலைமையின் போது வரி விதிக்கப்படுவதனால் நிரம்பலை அது மாற்றம் செய்ய மாட்டாது. நிரம்பலில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, கேள்வியிலும் மாற்றம் ஏற்படாது. ஆகவே சமநிலை விலையில் மாற்றம் நிகழ மாட்டா. சரியா பிள்ளைகள்? சமநிலை விலையில மாற்றம் வரா. சமநிலை விலையில மாற்றம் வந்தால்தான் நுகர்வோர் தாங்கிக் கொள்ளும் வரிச்சுமை இடம்பெறும். இங்கே சமநிலை விலையில் மாற்றம் இடம்பெறவில்லை. ஆதலால் நுகர்வோர் இந்த பொருள் மீது விதிக்கப்படுகின்ற வரிச்சுமையில் எதுவித பகுதியையும் தாங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை. ஆதலால் வரிச்சுமை முழுவதையும் உற்பத்தியாளரே தாங்கிக் கொள்ளும். பாருங்கள் பிள்ளைகள், பூரண நிகழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சியுடைய பொருள் மீது வரி விதிக்கப்படுவதனால் வரிச்சுமை முழுவதும் உற்பத்தியாளரே தாங்கிக் கொள்கின்றனர். நுகர்வோர் எவ்வித பங்களிப்பும் செய்வதில்லை. இது கவனத்தில் கொள்ளலாம். பாருங்கள், இரண்டாவது விடயமாக பிள்ளைகள், பூரண நிகழ்வுள்ள நிரம்பல் நிலைமையின் போது பூரண நிரம்பல், அதாவது பூரண நிகழ்வுள்ள நிரம்பல் என்பது முடிவிலி நிரம்பல் நிகழ்ச்சியை குறிக்கும். இப்போது பாருங்கள், ஆரம்பத்திலே எஸ் முடிவிலி நிரம்பல் நிகழ்ச்சியால் வளைகோட்டாலும் கேள்வி வளைகோட்டாலும் ஏ என்ற புள்ளியில் சமநிலை காட்டப்படுகிறது. ஆரம்ப சமநிலை ஏ. இப்போது இந்த பொருள் மீது பூரண நிகழ்வுள்ள நிகழ்ச்சி, பூரண நிகழ்வுள்ள நிரம்பல் நிகழ்வுள்ள பொருள் மீது வரி விதிக்கப்படுகின்ற பொழுது நிரம்பல் கோடு இடதுபுறம் நகர்வடைகின்றது.
அப்ப இங்கே வரைவிலே கிடையச்சுக்கு சமாந்தரமாக இருந்த எஸ் வளை இடதுபுறமாக கிடையச்சுக்கு சமாந்தரமாக குறைவடைந்துள்ளது, நிரம்பல் குறைந்துள்ளது. அது ஆரம்ப கேள்வி வளைகோட்டாலும் புதிய நிரம்பல் வளை S1 வளைகோட்டாலும் B என்ற புள்ளியில் சமநிலை அடைகின்றது. இப்போது இந்த நிரம்பல் வளைகோடுகளுக்கு இடையிலான செங்குத்து தூரமாகிய BC வரியின் அலகு வரியை குறிக்கிறது, அரசாங்கத்தினுடைய அலகு வரியை குறிக்கிறது. இங்கே பாருங்கள், பூரண நிகழ்வுள்ள நிரம்பல் நிலைமையுள்ள பொருள் மீது வரி விதிக்கிற போது சமநிலை விலை வரியின் முழு அளவாலும் அதிகரிக்கின்றது. சமநிலை விலை அதிகரிக்கிறது. எனவே வரி முழுவதும் நுகர்வோர் மீது சாட்டுதல் செய்யப்படுகின்றது. எனவே பூரண நிகழ்வுள்ள நிரம்பல் நிகழ்ச்சி கொண்ட பொருள் மீது வரி விதிக்கப்படுவதனால் வரி சுமை முழுவதையும் நுகர்வோரே தாங்கிக் கொள்கின்றனர். பார்த்தீங்களா, இங்கே கேள்வி நிலைமைகளிலேயும் உற்பத்தியாளர் நிரம்பல் நிகழ்வுள்ள நிலைமையிலேயும் நீங்கள் மிக அவதானமாக பார்க்கப்பட வேண்டும். எந்த நிகழ்வுள்ள பொருள் மீது வரி விதிக்கப்படுகின்ற பொழுது நுகர்வோர் வரி சுமை முழுவதையும் தாங்குகின்றனர், எந்த நிகழ்வுள்ள பொருள் மீது வரி விதிக்கப்படுகின்ற பொழுது உற்பத்தியாளர் வரிச்சுமை முழுவதையும் தாங்கிக் கொள்கின்றனர் என்ற விடயங்களை நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள் பிள்ளைகளே, ஒருமை நிரம்பல் நிகழ்ச்சியின் போது எவ்வாறு வரிச்சுமை பகிரப்படுகிறது என்பதை இங்கே பார்க்கலாம். ஒருமை நிரம்பல் நிகழ்ச்சியுடைய நிரம்பல் வளைகோடு பூச்சியத்திற்கு ஊடறுத்து செல்கின்றது, பூச்சியத்தை ஊடறுத்து செல்லும். எனவே எஸ் வளை ஆரம்ப ஒருமை நிகழ்ச்சியுடைய நிரம்பல் வளைகோடாக காட்டப்படும். கேள்வி வளைகோடு டி என்ற வளைகோட்டால் காட்டப்படுகிறது. அது இ என்ற புள்ளியில் ஆரம்ப சமநிலை புள்ளியாக அமைகிறது. ஆரம்ப சமநிலை புள்ளியாக இ என்ற புள்ளியிலே சமநிலை அடைகின்றது. பி என்பது ஆரம்ப சமநிலை புள்ளி, சமநிலை விலை. கியூ என்பது ஆரம்ப சமநிலை தொகையாக காட்டப்படும். வரி விதிக்கப்பட்டதன் பின்னர் எஸ் வளை S1 வளைகோடாக இடதுபுறம் நகர்வடைந்த பின்னர் E1 புள்ளியில் அந்த சமநிலை காட்டப்படுகிறது. இங்க பாருங்கள் பிள்ளைகள், E1 புள்ளியில் சமநிலை காட்டப்படுகிறது. இப்போது ஆரம்ப நிரம்பல் வளை S வளை, புதிய நிரம்பல் வரியின் பின்னரான நிரம்பல் வளை S1 வளை, இரண்டு நிரம்பல் வளைகோட்டிற்கும் இடையிலான செங்குத்து தூரம் E1C என்ற புள்ளியால் காட்டப்படும். E1C, E1 மைனஸ் C என்றும் சொல்லலாம். அது P2 மைனஸ் P1 என்பதற்கு சமம். P2 மைனஸ் P1 என்பதற்கு சமனாக இருக்கிறது. இது அரசினுடைய அலகு வரி சுமையை குறிக்கும். எனவே P2, அதாவது P சமநிலையின் போது கொள்வனவு செய்த நுகர்வோர் வரிக்கு பின்னர் P2 விலையில் கொள்வனவு செய்கின்றனர் என்பதனால் இப்போது வரி காரணமாக சமநிலை விலை உயர்வடைந்துள்ளது. எனவே P2 மைனஸ் P என்ற வரி சுமை நுகர்வோருடைய அலகு வரியை குறிப்பதாகவும் KL என்று குறிக்கப்படுகின்ற அந்த பச்சை கலரால் நிழந்திடப்பட்டிருக்கின்ற KL பரப்பு நுகர்வோர் செலுத்தும் மொத்த வரி சுமையாக காட்டப்படுகிறது. அதே போல ஆரம்ப சமநிலை விலை P, P-க்கும் P1க்கும் இடைப்பட்ட, அதாவது P2 மைனஸ் P1 ஆகிய மொத்த அலகு வரியில் P2 மைனஸ் P
நுகர்வோர் தாங்கிக் கொண்டது போக எஞ்சிய பி மைனஸ் P1 என்ற அலகு வரி உற்பத்தியாளர் தாங்கிக் கொள்கின்ற அலகு வரியை குறிக்கிறது. இது MN என்ற பரப்பின் ஊடாக நுகர்வோனுடைய மன்னிக்கவேணும் உற்பத்தியாளனுடைய மொத்த வரி சுமையை காட்டுகிறது. MN பரப்பு உற்பத்தியாளனுடைய மொத்த வரி சுமையையும் KL பரப்பு நுகர்வோனுடைய மொத்த வரி சுமையையும் காட்டுகிறது. மொத்தமாக பார்த்தால் அரசின் வரியை காட்டுகிற பரப்பாக இருந்தால் KLMN என்ற பரப்பு அரசின் மொத்த வரி வருமானத்தை காட்டும். எனவே இங்கே அலகு நிரம்பல் நிகழ்ச்சி ஒருமை நிரம்பல் நிகழ்ச்சி காணப்படுவதால் வரிச்சுமையானது நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களிடையே சமமாக பங்கீடு செய்யப்படுகிறது. நுகர்வோர் உற்பத்தியாளர்களிடையே சமமாக பங்கீடு செய்யப்படுகிறது. அப்ப இது அலகு நிரம்பல் நிகழ்ச்சியில வரிச்சுமையில நுகர்வோரும் உற்பத்தியாளரும் இணைந்து செலுத்துவதாக இருக்கும். பாருங்கள், நான்காவது விடயம் நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சியின் போது, அதாவது பிள்ளைகள் நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சி என்பது ஒன்றுக்கு குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சியை குறிக்கும். அந்த ஒன்றுக்கு குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சி வளை கிடையச்சை வெட்டி செல்வதாக காணப்படும். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், ஆரம்பத்திலே S நிரம்பல் வளை ஆரம்ப கேள்வி வளைகோடாகிய D வளைகோட்டுடன் சமநிலை அடைந்து E என்ற புள்ளியில் ஆரம்ப சமநிலை புள்ளி இடம்பெறுகின்றது. ஆரம்ப சமநிலை புள்ளி E புள்ளியாக இருக்கும். வரி விதிப்பின் பின்னர் E1 புள்ளியில் சமநிலை அடைகின்றது. E1 புள்ளியில் அது சமநிலையை அடைகின்றது. நிரம்பல் வளைகோடு S இலிருந்து S1 ஆக வரி விதிக்கப்பட்ட பின்னர் மாற்றம் அடைந்து E1 புள்ளியிலே சமநிலை அடைகிறது பிள்ளைகள். இப்போது S ஆரம்ப நிரம்பல் வளைகோட்டிற்கும் S1 புதிய நிரம்பல் வளைகோட்டிற்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம் E1x என்ற புள்ளிகளால் காட்டப்படுகிறது. E1 மைனஸ் x அவ்வாறு சொல்லலாம். அது P2 மைனஸ் P1 என்பதால் காட்டப்படலாம். P2 மைனஸ் P1 என்பதற்கு சமனாகும். ஆக E1 மைனஸ் x என்பது அரசின் அலகு வரி சுமை அலகு வரி வருமானத்தை காட்டும். இங்கே P எனும் ஆரம்ப சமநிலை விலையிலிருந்து வரி காரணமாக சமநிலை விலை P2 ஆக அதிகரித்துள்ளது. எனவே P2 மைனஸ் P என்பது நுகர்வோர் தாங்கிக் கொள்ளும் அலகு வரி சுமையை குறிக்கும். அவர்கள் Q1 அளவினை கொள்வனவு செய்வதனால் AB பரப்பு என்பது நுகர்வோர் தாங்கிக் கொள்ளும் மொத்த வரி சுமையினை காட்டின. நுகர்வோர் தாங்கிக் கொள்கின்ற மொத்த வரி சுமையினை AB பரப்பு காட்டியிருக்கின்றது. அவ்வாறே எஞ்சிய வரிச்சுமையாகிய CD பரப்பு, CD என்று சொல்லப்படுகின்ற அந்த பரப்பு உற்பத்தியாளர்களுடைய மொத்த வரி சுமையினை காட்டியிருக்கிறது. AB பரப்பு நுகர்வோர் தாங்கிக் கொள்ளும் மொத்த வரியை குறிக்கின்றது. CD பரப்பு உற்பத்தியாளர் தாங்கிக் கொள்ளும் மொத்த வரியை குறிக்கின்றது. எனவே அரசு ABCD என்ற பரப்பின் அளவினால் வரி வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றது.
ஆக இங்கே நாங்கள் வரைவிலை பார்த்தால் நுகர்வோன் வரிச்சுமையானது உற்பத்தியாளர் வரிச்சுமையை விட குறைவானதாகும். அல்லது மறுபலத்திலே சொன்னால் உற்பத்தியாளர் வரிச்சுமை நுகர்வோர் வரிச்சுமையை காட்டிலும் அதிகமானதாகும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இதனை காட்டிக் கொள்ளலாம். ஐந்தாவதாக பாருங்கள் பிள்ளைகள், நிகழ்வுள்ள நிரம்பல் நிலைமையின் போது, அதாவது நிரம்பல் நிகழ்ச்சி நிகழ்வுள்ளதாக இருக்கின்றது. அது நிலைக்குத்தச்சை வெட்டி செல்வதாக அமையும். ஈ என்ற புள்ளியிலே ஆரம்பத்திலே சமநிலை புள்ளி காட்டப்படுகின்றது. அதே போல வரி விதிக்கப்பட்டதன் பின்னர் இது அம்புக்குறி மாறி இடம்பெற்றிருக்கிறது. கவனிங்க பிள்ளைகள், இதிலே S1 புதிய நிரம்பல் வளை வரி விதிப்பின் பின்னர் E1 புள்ளியில் சமநிலை அடைகின்றது. எனவே E1 மைனஸ் A என்பது அரசின் அலகு வரிச்சுமையை காட்டிருக்கும். அரசின் அலகு வரி. எனவே இங்கே P2 E1B என்ற பரப்பு நுகர்வோன் மொத்த வரிச்சுமையினையும் P1 PBA என்ற பரப்பு என்ற பரப்பு உற்பத்தியாளருடைய மொத்த வரிச்சுமையினையும் காட்டி நிற்கின்றது. ஆக இங்கே பார்த்தீங்களாக இருந்தால் நுகர்வோர் வரிச்சுமையானது உற்பத்தியாளர் வரிச்சுமையினை காட்டிலும் உயர்வானதாகும். உற்பத்தியாளரை விட நுகர்வோரே வரிச்சுமையின் பெரும்பங்கை தாங்கிக் கொள்வர். சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் இப்போது பார்த்தோம், கேள்வி நிகழ்ச்சி நிலைமைகளின் போது எவ்வாறு வரிச்சுமை பகிரப்படும் என்பதையும், நிரம்பல் நிகழ்ச்சி நிலைமையின் போது வரிச்சுமை எவ்வாறு பகிரப்படும் என்பதையும் இப்போ நாங்கள் பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள்.